வணக்கம் மக்களே. ஓபிசி சர்டிபிகேட் அதர் பேக்வர்ட் கிளாஸ். இந்த சர்டிபிகேட் மத்திய அரசால நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுகளை பங்கேற்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அவசியமா இருக்கும். இந்த சர்டிபிகேட்டை எப்படி ஆன்லைன்ல ஈஸியா அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸை டிஜிட்டல் ஃபார்மேட்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதாவது உங்களோட போட்டோ, இந்த சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு நீங்க எந்த அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதுக்கான சர்டிபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், செல்ஃப் டெக்ளரேஷன். இது வந்து நம்ம ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணிட்டு இருக்க இடையில நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எல்லாமே மேனிட்டரியா இருக்கும். இதுல வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 200 கேபிக்கு உள்ளயும், உங்களோட போட்டோ 50 கேபிக்கு உள்ளயும், இது எல்லாமே பிடிஎஃப், ஜேபெக், ஜேபிஜி, கிஃப், PNG இந்த ஃபார்மேட்குள்ள இருக்காங்கிறதையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பிரவுசர்ல TNE சேவை அப்படின்னு டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் வர கவர்மெண்ட் வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் காட்டும். அதுல பயனர் உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போதான் புதுசா நீங்க இந்த வெப்சைட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா நியூ யூசர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு திரும்பவும் நீங்க இதில் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ண போறது ஓபிசி சர்டிபிகேட் அப்படிங்கறதுனால இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ்லயே நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அதுல வந்து நம்மளுக்கு ஓபிசி சர்டிபிகேட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி காட்டுது இல்லையா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 9 சர்டிபிகேட் தான் உங்களுக்கு காட்டுது. இதுக்கப்புறம் கீழே வந்து ப்ரீவியஸ், நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து 1 2 3 4 இருக்கும். நம்ம ஒன்னொன்னா ஒவ்வொரு பேஜா போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு என்ன சர்டிபிகேட் தேவையோ அதை சர்ச் பார்ல வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பார்ல நீங்க ஓபிசின்னு சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் காமிச்சிடும். அந்த இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண போற ஓபிசி சர்டிபிகேட்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் நீங்க கொடுத்தீங்க அல்லது மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்றை வச்சு சர்ச் கொடுத்து உங்களோட கேன் அப்ளிகேஷன் நம்பர் வாங்கிக்கோங்க. அதில் வந்து பக்கத்துல ஒரு டாட் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இந்த கேன் டீட்டெயிலோட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் இங்க டைப் பண்ணிட்டு அப்ளிகண்டோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டா நீங்க கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வர ஓடிபியை நீங்க இதுல டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா யூ ஹாவ் சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு காமிச்சு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து நீங்க ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கான ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட அப்ளிகன்ட் டீடைல்ஸ், நீங்க இப்ப இருக்கக்கூடிய அட்ரஸ், உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், பர்சனல் டீடைல்ஸ், இங்கதான் நம்ம ஃபார்ம் வந்து ஃபில் பண்றதுக்கான டீடைல்ஸ் வந்து இருக்கும். நம்ம அப்ளை பண்றது ஓபிசி சர்டிபிகேட் அப்படிங்கறதுனால நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ், அதாவது நம்மளோட கம்யூனிட்டி ரிலேட்டடான டீடைல்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம எந்த மதத்தை சேர்ந்தவங்க, எந்த ஜாதியை சேர்ந்தவங்க, நம்ம ஜாதியை சேர்ந்தவங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ரெண்டே நீங்க ஃபில் பண்ணாலே உங்களோட கேஸ்டுக்கான சீரியல் நம்பர் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணா போதும். அடுத்தது உங்களோட ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட் இந்த 2 பேர்ல உங்களோட கார்டியன் வந்து உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சோ நீங்க எஸ் ஆர் நோ கொடுங்க. அதை பொறுத்து கீழே டீடைல்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன வேலை பாக்குறாங்க, அந்த வேலை என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அந்த வேலையில அவங்க என்ன பதவியில இருக்காங்க, அது மூலமா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது, இந்த மாதிரி டீடைல் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷன் வந்து எம்ப்ளாய்டு, அன்எம்ப்ளாய்டு, இல்ல செல்ஃபா அவங்க தொழில் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்களோட கார்டியன் என்னவா இருக்காங்களோ அதை நீங்க போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்டேட்டஸ்ல வந்து நான் ஃபில் பண்றப்ப அதர்ஸ் கொடுத்துட்டு டெசிக்னேஷன்ல கூலின் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஆண்டு வருமானத்தை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டேட்டஸ் ஆஃப் மதர், அம்மா என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வேலை பாக்குறாங்கன்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா அன்எம்ப்ளாய்டு கொடுங்க. மற்றபடி டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கேட்காது. அதுக்கப்புறமா கீழே வந்து டிக்ளரேஷனுக்கு வந்து நீங்க டிக் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து சப்மிட் கொடுத்தா போதும். அடுத்ததா இந்த மாதிரி ஒரு பாப்அப் காட்டும். இதுல வந்து நீங்க டாக்குமெண்ட்டை ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. சப்போஸ் வெரிஃபிகேஷன் போது அஃபிஷியல்ஸ் யாராவது இதை இம்ப்ராப்பர் ஸ்கேனிங்னால ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்ககிட்ட ஃபைன் கலெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு நோட் காமிக்குது. அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம மேனிட்டரியா அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்க்கான லிஸ்ட், அதை அப்லோட் பண்றதுக்கான பிளேஸ் இங்கே தான் அடுத்து நம்ம போறது. இங்க செலக்ட் டாக்குமெண்ட் ஆப்ஷன் கீழே செலக்ட்ங்கிற ஆப்ஷன் தொட்டிங்களா நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் காமிக்கும். அதுல ஒன்னொன்னா செலக்ட் பண்ணி நம்ம ஃபைல் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து போட்டோங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கேலரியில் இருக்க எல்லாமே ஷோ ஆகும். அதுலேருந்து நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்தா மட்டும்தான் அப்லோட் ஆகும். ஸோ அது அப்லோட் ஆனோடனே கீழே வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் காலம் இருக்கு இல்லையா, அதில் சீரியல் நம்பருக்கு கீழே 1 ஃபோட்டோ, அந்த ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணது, என்ன நேம் கொடுத்தீங்க, எல்லாமே இங்கே வரிசையாக ஷோ ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப், சேம் ப்ராசஸில் நீங்கள் அப்லோட் பண்ண ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக இந்த மாதிரி அப்லோட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் வரிசையாக நீங்கள் அப்லோட் ஆனது காட்டும்.
ஃபைனலா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று கேட்டிருந்தாங்க இல்லையா, அது வந்து டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இந்த பேஜ்லயே காமிக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். இதுல வந்து நீங்க இந்த சர்டிபிகேட்டுக்கு இந்த அட்ரஸ்ல இருந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத அவங்க ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல வந்து நம்ம சைன் பண்ணி இதை ஒரு டிஜிட்டல் காப்பி எடுத்து அதாவது ஸ்கேன் பண்ணி நம்ம இதுல அப்லோட் பண்ணணும். ஃபைனலா நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி முடிச்ச பிறகு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். நீங்க எல்லாமே அப்லோட் பண்ணினா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ மேக் பேமெண்ட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கான பேமெண்ட் மெத்தட் காட்டும். அதுக்கப்புறமா அதாவது எந்த டெபிட் கார்டில் பண்ண போறீங்களா இல்லை கியூஆரா யூபிஐயா எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு அதில் பேமெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒப்புகை சீட்டு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு நாங்கள் ஒரு அப்ளிகண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுலாம் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்ளிகண்ட் நம்பர் வச்சு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கு, எந்த ஸ்டேட்டஸ்ல ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓபிசி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்குமேவும் ஃபினான்ஷியல் இயர் அதாவது ஏப்ரல் 1 இருந்து 31 மார்ச் வரைக்கும் மட்டும்தான் இதோட வேலிடிட்டி இருக்கும். அதனால ஏப்ரல்லையே இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கிறதுங்க நல்லது. அப்படின்னா தான் உங்களால் ஒரு வருஷத்துக்கு இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க இயர் எண்டில் அதாவது டிசம்பர்ல ஜான்வரியில இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலிடிட்டி ஒரு 3 மாசமோ இல்ல 4 மாசமோ மட்டும்தான் இருக்கும். என்ன மக்களே, ஓபிசி சர்டிஃபிகேட்டை ஈஸியா ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. Subscribe to One India and never miss an update.